بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் ஏன் எதிர்க்குகின்றார்கள் என்ற தலைப்பு இங்கு தரப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி மனித சமுதாயம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்று வாழ்ந்து மரணிக்க வேண்டும். மரணத்துக்கு பிறகு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எழுப்பி நிறுத்தப்படுகின்ற நாளில் அல்லாஹ்வுடைய அன்பு பெற்ற மக்களாக சொர்க்கம் போக வேண்டும் என்பதற்காக வேண்டி மனித சமுதாயத்தில் இருந்து அல்லாஹ் இறை தூதரை ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒவ்வொரு இறை தூதரை அல்லாஹ் அனுப்பினான். அதில் இறுதியாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அனைவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட சத்தியத்தை சொல்கின்ற பொழுது, இந்த மார்க்கத்தை சரியான வடிவில் சொல்கின்ற பொழுது எதிர்க்கப்பட்டார்கள், கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள், கடுமையான தொல்லைகளுக்கு அவர்கள் எல்லாம் நிர்பந்திக்கப்பட்டார்கள், கடுமையான தொல்லை கொடுக்கப்பட்டார்கள், நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள், தீயிட்டு கொளுத்தப்பட்டார்கள். சத்திய கொள்கையை சொல்கின்ற பொழுது அதே கொள்கையை யாரெல்லாம் சொல்கின்றார்களோ, நபிமார்கள் செஞ்ச வேலையை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்கள் எதிர்க்கப்படத்தான் செய்வார்கள். ஆனால் எதிர்க்குகின்றவர்கள் ஏன் எதிர்க்க வேண்டும், ஏன் எதிர்க்குகின்றார்கள் என்ற காரணத்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, இந்த ஏகத்துவம், இந்த தௌஹீத் ஜமாத் சொல்கின்ற விஷயத்தை சரியாக முதலில் காது கொடுத்து கேட்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய அடிப்படை அஸ்திவாரம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் மார்க்கம் என்று எதை சொல்கின்றார்களோ அதன் அடிப்படையில் யார் வாழ்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் மறுமையில் வெற்றி. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையில் பேசுகின்ற பொழுது, وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. மரணத்துக்கு பிறகு மறுமையில் நபிமார்களோடு சொர்க்கத்தில் யாராவது இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? நல்ல அடியாரோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் யாராவது விரும்புகின்றீர்களா? சுகதாக்களோடு சொர்க்கத்தில் இருக்க யாராவது விரும்புகின்றீர்களா? அல்லாஹ் சொல்கின்ற கட்டளை என்ன தெரியுமா? யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ, ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற நபிமார்களோடு மறுமையில் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற சுகதாக்களோடு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற நல்ல அடியாரோடு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருப்பார்கள். எந்த நபிமாருடைய வழியில், எந்த நபிமாருடைய கட்டளையை யார் ஏற்று நடக்கின்றார்களோ அந்த நபிமாரோடு நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கின்ற பாக்கியமும் வாய்ப்பும் எப்போ கிடைக்கும்னா அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்ற போதுதான் கிடைக்கும். அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் அவர்கள் சொல்கின்ற வழியில் யார் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த கொள்கையை இஸ்லாம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கின்றது சரியான இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற ஹதீஸ் சரியான ஹதீஸ், இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்ற இந்த கொள்கையை, இந்த பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்கின்ற பொழுது அதிகமானவுடன் கடுமையான எதிர்ப்புகள் வருகின்றது. எதிர்ப்புகள், அவர்கள் எதிர்ப்புக்குண்டான காரண காரியங்கள் நிறைய இருந்தாலும் சில முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தின் பெயரால் ஏராளமான பொய்யான செய்திகளை, இஸ்லாத்தின் பெயரால் ஏராளமான பித்தலாட்டங்களை
அவர்களுக்கு மத்தியில் மார்க்கம் என்று ஆரம்பத்தில் இருந்து பாரம்பரியமாக விதைக்கப்பட்டிருக்கின்றது. அதை தப்புன்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இஸ்லாத்துக்கு எதிராக நம்ம என்னமோ இஸ்லாத்துக்கு எதிராக சொல்கிற மாதிரி, நம்ம என்னமோ இஸ்லாத்துக்கு மாற்றமாக செய்கிற மாதிரி, அவங்க பாரம்பரியமாக இஸ்லாத்தை சரியாக கடைபிடிக்கின்ற மாதிரியும், நாம் இஸ்லாத்துக்கு எதிராக இஸ்லாத்தை தப்பாக சொல்வதாக கருதி அவங்களோட எதிர்ப்புகள் கடுமையாக வருகின்றது. அப்படி அவங்களோட சொல்லப்பட்டிருக்குது. இவர்கள் இந்த தௌஹீத்வாதிகள் இஸ்லாத்துக்கு எதிராக பேசுவார்கள், நபிமார்களை மதிக்க மாட்டார்கள், சஹாபாக்களை திட்டுவார்கள், இமாம்களை மதிக்க மாட்டார்கள், இமாம்களை திட்டுவார்கள். இப்படி ஏராளமான தவறான கருத்துக்களை, நாம் சொல்லாத செய்திகளை, நாம் செய்யாத விமர்சனங்களை சொன்னதாகவும் விமர்சித்ததாகவும் மக்களிடத்தில் அவர்கள் எதிர்த்திருக்கின்றார்கள். அதனுடைய எதிரொலி, நாம் எந்த செய்தியை சொன்னாலும் உடனே அவர்கள் எதிர்க்கின்றார்கள். காது கொடுத்து கேட்கறது இல்லை. வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிர்ரு அலைஹா சும்மம் உம்யானா. அல்லாஹ் திருமறையில் பேசுகின்றான். இந்த மார்க்கத்துடைய வசனங்களை, குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு அவர்கள் வலியுறுத்தப்பட்டால், அறிவுறுத்தப்பட்டால், அவர்கள் போதிக்கப்பட்டால் இதில் செவிடர்களாகவோ குருடர்களாகவோ இதில் இழமாட்டார்கள், சிந்திப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்றான். அல்லதீன இஸ்மஊனல் கவுல், உபதேசங்கள் செய்யும் பொழுது உபதேசங்களை காது கொடுத்து கேட்பார்கள். காது கொடுத்து கேட்டுவிட்டு ஃபயத்தபிஊன அஹ்வாகும், அதில் நல்ல செய்திகளை அவர்கள் பின்பற்றுவார்கள். உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹு, இவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டிவிட்டான். வ உலாயிக ஹும் உலுல் அல்பாப், இவர்கள்தான் அறிவுடையவர்கள் என்று அல்லாஹ் திருமறையில் பேசுகின்றான். சொல்லுகின்ற உபதேசத்தை காது கொடுத்து கேட்கணும். என்ன சொல்றாங்க, சொல்லுகின்ற செய்தியில் சரி இருக்குதா, தப்பு இருக்குதா, தவறு இருக்குதா, அப்படி சிந்தித்து பார்ப்பார்கள். சரியானதை எடுத்து பின்பற்றுவார்கள். இவர்கள் நேர்வழி பெற்றவர்கள், இவர்கள் தான் அறிவுடையவர்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றானே. அப்படிப்பட்ட மக்களாக நீங்க மாற வேண்டாமா? அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல அவங்க சொல்றதே கேட்கவே கேட்காத, காது கொடுத்து கேட்காத, காது கொடுத்து கேட்காத, இங்க ஓரமா வந்துரு. ஏன் கேட்டுட்டா உன்னை வார்த்தையால வசியம் பண்ணிடுவாங்க, உன்னை அந்த பக்கம் இழுத்துருவாங்க. வகால அல்லதீன கஃபரு லா தஸ்மஊன லிஹாதல் குர்ஆன், இறை மறுப்பாளர்கள் சொன்னது. அல்லாஹ் திருமறையில் பேசுகின்றான். இறை மறுப்பாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மக்களிடத்தில் லா தஸ்மஊன லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் காது கொடுத்து கேட்காதீர்கள். அந்த குர்ஆனை அவர்கள் ஓதும் பொழுது, அந்த குர்ஆனை அவர்கள் சொல்லும் பொழுது, குர்ஆனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னா, வல்கோ ஃபீகி லஅல்லக்கும் தக்லிபூன், நீங்கள் அந்த இடத்தில் கூச்சலிடுங்கள். உங்களுடைய காதுல சரியா விழாதவாறு நீங்கள் சத்தம் போடுங்க, நீங்க கத்துங்க, அப்பதான் நீங்கள் மிகைப்பீர்கள் என்று இறை மறுப்பாளர்கள் அந்த மக்களிடத்தில் இந்த வசனங்களை நல்லவர்கள் சொல்கின்ற பொழுது அந்த மக்களிடத்தில் சொல்கின்ற செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படிப்பட்ட செய்தியை தான் சொல்றாங்க. சொல்றத காது கொடுத்து கேட்காதீங்க, கேட்டீங்க வசியம் பண்ணிடுவாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டு முற்றத்தில் தொழுகுவாங்க. தொழுது விட்டு அதே முற்றத்தில் திருக்குர்ஆனை ஓதுவார்கள். அவங்க திருக்குர்ஆனை ஓதும் பொழுது அதனுடைய அர்த்தங்களை விளங்கி, அதனுடைய மறுமையுடைய நிகழ்ச்சியை உணர்ந்து ஓதும் பொழுதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அழுகுவார்கள். ஒரு பக்கம் ஓதுவாங்க, அர்த்தங்களை விளங்கி அவங்களுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வரும். இது இறை மறுப்பாளருக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியது. என்ன கலக்கம் தெரியுமா? அவங்க அப்படி ஓதும் பொழுது பக்கத்தில் உள்ள இறை மறுப்பாளருடைய மனைவி மக்கள் எல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவரை சுற்றி அப்படியே அனுப்பிச்சுவாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. அவருடைய ஓதுகின்ற அந்த துணியும், அவர் உண்மையை விளங்கி உள்ளபூர்வமாக அழுகின்ற இந்த தன்மையும் அப்படியே அந்த இறை மறுப்பாளருடைய மனைவியும் பிள்ளையும் ஈர்க்கிற மாதிரி இருக்கும். இது இறை மறுப்பாளருக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியது. என்ன கலக்கம்? ஆகா, இவர் ஓதுறதை பார்த்தா அதை விளங்கி நம்முடைய மனைவி மக்கள்
இஸ்லாத்துக்கு போயிடுவாங்களோ, களிமா சொல்லிடுவாங்களோ, முகம்மதை நம்பிடுவாங்களோ, அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்வார்களோ என்ற கலக்கம், என்ற பயம் இறை மறுப்பாளருக்கு வந்து அவருடைய மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஓதும் பொழுது விரட்டி விடுவார்கள். போவாதீங்க அங்க, அவர் ஓதுறத காது கொடுத்து கேட்காதீங்க, அவர் ஓதும்போது சுற்றி நிற்காதீங்க. ஏன்? ஓதுறதை கேட்டால் எங்கே இஸ்லாத்துக்கு நம்முடைய மனைவி பெறுவாங்களோ, நம்முடைய பிள்ளைகள் பெறுவாங்களோ என்ற கலக்கம் இருந்ததே, அதே கலக்கம்தான் இந்த ஏரியாவில் ஒரு சில உலமா பெருமக்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. மார்க்கத்தை தெரிந்த ஒரு சில பெரியவர்களுக்கு இருக்கின்றது. அதனால நடுநிலையான மக்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? முதல்ல கேட்காதம்பாங்க. நீங்க கேளுங்க, அன்பாக கண்ணியமாக உங்களிடத்தில் வேண்டுகோள் எடுக்கின்றோம், சொல்கின்ற செய்தியை கேளுங்கள், சரி இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், சரி இல்லையா தப்பா சொல்றோமா நீங்க எதிர்க்கின்ற அந்த குணத்தை அதிகப்படுத்துங்கள், நல்ல வலுவா எதிருங்க. தப்பா இருந்தால் சரி இருந்தால் இந்த கொள்கைக்கு வாருங்கள். சொல்கின்ற செய்தியை கேட்கும் பொழுது ஒருத்தர் ஒரு வழக்கை கொண்டு வர்றார், 2 பேர் ஒரு வழக்கை கொண்டு வராங்க. வழக்கை கொண்டு வரும்பொழுது ஒருத்தர் மட்டும் ஒரு செய்தியை சொல்றார் வழக்கு சம்பந்தமா. ஒருத்தர்கிட்ட மட்டும் கேட்கிற செய்தியை வைத்து தீர்ப்பு சொல்லுவோமா? 2 பேர்ட்டு கேட்கணும்லங்க. ஒரு வழக்கை கொண்டு வரும் பொழுது, ஒரு புகாரை கொண்டு வரும் பொழுது 2 பேர் கொண்டு வராங்க. இவர் அவர் மேலே புகார் சொல்றாரு, அவர் இவர் மேலே புகார் சொல்றாரு. அப்படி புகாரை கொண்டு வருகின்ற பொழுது 2 பக்கமும் 2 தரப்பினரும் என்ன சொல்றாங்களோ அதை அந்த நடுவர் காது கொடுத்து கேட்டுவிட்டு அந்த 2 பேர்கிட்ட யார்கிட்ட நியாயம் இருக்குதோ அவருக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும். இது சரியுமோ? இது சரியான தீர்ப்புங்க, நியாயம் வழங்கிட்டீங்க அப்படிமோ. ஆனால் 2 பேரும் வர்றாங்க. ஒருத்தர் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு, ஒருத்தர் சொல்றதை மட்டும் காது கொடுத்து கேட்டுவிட்டு அவருக்கு சாதகமாக இன்னொருத்தர் சொல்றதை கேட்காமையே அவருக்கு பாதகமாக தீர்ப்பு சொன்னா இதை மக்கள் என்ன சொல்லுவாங்க? என்னங்க அநியாயமாக தீர்ப்பு பண்ணிட்டீங்களேங்க, தப்பா சொல்லிட்டீங்களே, அக்கிரமம் பண்ணிட்டீங்களே, நீதிபதிங்கிற பெயரில், நீதி வழங்குற பெயரில் அநியாயம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்களேங்க. அப்போ மார்க்கத்தின் பெயரால், இஸ்லாத்துடைய பெயரால், நபிகள் நாயகத்துடைய பெயரால் ஏராளமான செய்திகளை இஸ்லாத்துக்கு எதிராக அந்த ஜமாத்தார்கள் சொல்லுகின்றார்கள் என்று நாங்கள் சொல்றோம். அதே மாதிரி அவங்க சொல்லுவாங்க, தௌஹீத் ஜமாத்தார்கள் குழப்பவாதிகள், இஸ்லாத்துக்கு எதிராக அவங்க சொல்லுவார்கள், நாங்கள் சொல்லாத செய்தியெல்லாம் சொன்னதாக விமர்சனம் செய்வார்கள். அப்போ 2 பேர் சொல்றதையும் காது கொடுத்து கேட்டுவிட்டு எது சரியாக இருக்கின்றதோ, எது இஸ்லாமாக இருக்கின்றதோ அதை கடைபிடிக்கின்ற மக்களாக நீங்கள் மாறினால் நாளை மறுமையில் வெற்றி கிடைக்கும். இல்லைனா நீங்க ஒரு பக்கமே போனீங்க வைங்க, இன்னொரு பக்கம் கேட்காம, இன்னொரு பக்கம் ஆய்வு செய்யாம, இன்னொரு பக்கம் சிந்திக்காம இவங்க சொல்றது தான் சரியா இருக்கும் என்ற அடிப்படையில் போனீங்கன்னா அது நாளை மறுமையில் வழிகேடான காரியத்தில் விட்டு நரகத்தில் தள்ளக்கூடியதாக மாறிவிடும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இவர்கள் இஸ்லாத்தின் பெயரால் ஏராளமான காரியங்களை தப்பாகத்தான் செய்கின்றார் என்றதுக்கு ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும். திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நீ எங்கேயும் போக வேண்டாங்க, ஒரே ஒரு செய்தியை உரைசி பாருங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறை பதம் பார்த்தால் போதும் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பானை சோத்துக்கு ஒரு பானை சோத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ண தேவையில்லை, ஒரே ஒரு சோறை பார்த்தா போதும், சோறு வெந்துட்டா வேவலையும் தெரிஞ்சிடும். ஒரு செய்தி எடுங்க, நீங்க திருமணத்தை பள்ளிவாசல் நடத்துறாங்க இல்லையா? திருமணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க? வாத்து நிசா சதுகாத்துஹின்ன நிஹலா, ஆண்களே பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்கும் பொழுது கட்டாயமாக அவர்களுக்கு மகர் தொகையை கொடுத்து முடியுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மகர் கொடுப்பாங்க, கேட்பாங்க, எங்க நாங்கள் மகர் கொடுக்காமையா முடிக்கிறேன்னு. முடிப்பான், 5 லட்சம் ரூபா வாங்குவான், 51 ரூபா மகர் கொடுப்பான். காரை வாங்குவான், பங்களா வாங்குவான், நகையை வாங்குவான், நட்டை வாங்குவான். ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரம். 5 லட்சம் ரூபா ஒரு ஏரியாவில், 1 லட்சம் ஏரியாவில் 50,000 ரூபா, ஒரு ஏரியாவில் 1 லட்சம் ரூபா, ஒரு ஏரியாவில் 50 லட்சம் ரூபா. ஒரு சில ஊர்களில் வீட்டை எழுதி கொடுக்க வேண்டும் திருமணத்துக்கு. மாப்பிள்ளைக்கு பெண் வீட்டார்கள் ஒரு வீட்டை எழுதணும், 5 பொட்டை போல இருந்தால் 5 வீடு வேணும்.
இந்த மாதிரி வரதட்சணை நீங்கள் நடத்துகிற முஹல்லாவில் ஓட்டேரி ஜமாத்தில் ஓட்டேரி முஸ்லிம் ஜமாத்தை சேர்ந்த பள்ளி வாசலில் நடத்தப்படுகின்ற திருமணத்தை எல்லா திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வரதட்சணை வாங்குகின்ற அத்தனை திருமணமும் ஒரு சில திருமணத்தை தவிர பெரும்பான்மையான திருமணங்கள் வரதட்சணை வாங்கின திருமணத்தை நடத்துகிறாங்க, நடத்தலையா? அல்லாஹ் குர்ஆனில் கொடுங்கிறான், இவன் வாங்குறான். இவன் வாங்கின திருமணத்தை அதே அல்லாஹ்வுடைய பள்ளியில் போய் நடத்த சொல்கிறான். இவங்க எல்லாரும் சேர்ந்து அஜர்த்துமார்கள் சேர்ந்து ஜமாத்தார்கள் சேர்ந்து பெரியவர்கள் சேர்ந்து அந்த திருமணத்துக்கு அல் ஃபாத்தியா சொல்லி நடத்தி வைக்கிறாங்களா, வைக்கலையா? இது குர்ஆனை பின்பற்றுகின்றார்களா, குர்ஆனை எதிர்க்கின்றார்களா? அல்லாஹ் சொன்ன கட்டளைக்கு கட்டுப்படுகின்றார்களா, அல்லாஹ் சொன்ன கட்டளைக்கு மாறு செய்கின்றார்களா? இது நாங்க என்ன சொல்றோம்? எப்பா வரதட்சணை வாங்காத. தௌஹீத் ஜமாத் என்ன சொல்லுது? வரதட்சணை வாங்காத, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறாத. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பெண்களுக்கு கொடுக்கத்தான் சொன்னார்கள், வாங்க சொல்லவில்லை என்று சொல்கின்றோம். நீங்க நடுநிலையான மக்கள், ஓட்டேரி உள்ள அத்தனை பெண்களும் ஓட்டேரி உள்ள அத்தனை ஆண்களும் நீங்க நடுநிலையா சிந்தித்து பாருங்க. அல்லாஹ் சொல்கின்ற கட்டளையை நீ எடுத்து நடங்கள் சொல்கின்ற தௌஹீத் ஜமாத் வெட்ட வெளிச்சமாக பட்ட வருத்தமாக அவர்கள் பள்ளி வாசல்ல அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுகின்ற திருமணத்தை நடத்தி வைக்கின்றார்களே, யார் பக்கம் நியாயம் இருக்கின்றது, யார் பக்கம் சரி இருக்கின்றது? யாரங்க நீங்க எதிர்க்கணும்? யாரை எதிர்த்து நிற்கணும்? நீங்க அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனை மீறுகின்ற அவர்களை எதிர்த்து நிற்கணுமா? திருக்குர்ஆனுடைய அடிப்படையில் உன் வாழ்க்கை அமைத்துக்கொள், இறை தூதருடைய வழியில் நடந்து கொள் என்று சொல்கின்ற இந்த ஜமாத்தை எதிர்க்கணுமா? அவர்களை தான் எதிர்க்கணும். இப்படி ஏராளமான விஷயங்கள். இறந்துவிட்ட மனிதர்கள் திருமணம் ஒரு பக்கங்க, இன்னொரு பக்கம் இறந்து போயிடுவாங்க இல்லையா? இறந்து போனவர்களுக்கு இவர் என்ன செய்றாங்க? அந்த ஜனாசா தொழுகையில இருந்து அந்த கடமைகளை செய்வதில் இருந்து எல்லாமே இறை தூதருக்கு மாற்றமாக நடக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் இறந்து விட்டால் முதல்ல ரசூலுல்லாஹ் கேட்கிற முதல் கேள்வி என்னன்னா, இந்த இறந்து விட்ட இந்த மனிதருக்கு கடன் இருக்காதான் முதல்ல கேட்பாங்க. ஏன்? நாளைக்கு மறுமையில் நிறைய நன்மைகளோடு சென்றாலும் கடனை விட்டு சென்றால், கடனை அடைக்காமல் சென்றால் அந்த கடனை அடைப்பதற்கு இந்த நன்மைகளை அல்லாஹ் பயன்படுத்தி விடுவான். இவருடைய தொழுகை, இவருடைய நோன்பு, இவருடைய தக்காத்து, இவருடைய ஹஜ்ஜி, இவர் ஓதிய குர்ஆன், இவர் ஓதிய திக்ர்கள், இவர் கொடுத்த தர்மங்கள் எல்லாம் என்ன ஆகும்? இவர் யார்கிட்ட கடன் வாங்கி கொடுக்கவில்லையோ அந்த அவர்கிட்ட அல்லாஹ் இந்த நன்மைகளை பங்கு வச்சு கொடுத்துருவான். ரசூலுல்லாஹ் கேட்கிற முதல் கேள்வி என்ன? கடன் இருக்கா? ஜனாசா கொண்டு வரப்பட்டா. உங்க வீட்டில் உங்க தகப்பன் இறந்துட்டாரு, உங்க தாய் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு செய்கின்ற முதல் கடமை என்ன தெரியுமா? ஜமாத்தாரை அந்த மக்களை கூப்பிட்டு, மக்களே என் தாயார் உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருந்தால், கடன் வைத்திருந்தால் என்னிடம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். இறந்தவருக்கு செய்கின்ற கடமைங்க, அடிப்படை கடமைங்க. கடன் இருக்கா? இருந்தால் அடைச்சிடணும், இல்லையா விட்டுறணும். இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஜனாசாவுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்ய? துஆ செய்யுங்கள். உங்க அண்ணன் இறந்துட்டாரு, உங்க மனைவி இறந்துட்டாங்க, உங்க பிள்ளை இறந்துட்டாங்க, உங்க தாய், உங்களை பெத்த தாய் இறந்து விட்டாங்க, மறுமையுடைய நல்வாழ்வுக்காக வேண்டி யா அல்லாஹ் என் தாயுடைய பாவத்தை மன்னித்தருள் என்று நீங்கள் அல்லாஹ்ட்ட கண்ணீர் வடிக்க துஆ செய்யுங்கள். இறந்தவருக்கு செய்கின்ற கடமை ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்தில் உள்ள ஒரு மனிதருக்கு அவர் இருக்கின்ற அந்த அந்தஸ்திலிருந்து திடீர்னு கூட ஒரு அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்குறான். எந்த நிலையில் இருக்கிறாரோ அதுலேருந்து கூட ஒரு நிலை கிடைக்குது, கூட தரஜா அல்லாஹ் ஆக்குறான் சொர்க்கத்தில். அவர் கேட்கிறார், யா அல்லாஹ் இந்த உயர் தரஜா எனக்கு எப்படி வந்துச்சு? நான் இங்கே தானே இருக்கிறேன், நான் ஒன்றும் உலகத்தில் அமல் செய்யலையே, திரும்ப என்ன நீ உலகத்துக்கு அனுப்பலையே என்று அவர் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் அவர்கிட்ட சொல்றானா, நீ விட்டு சென்ற சாலிகான உன்னுடைய குழந்தை உனக்காக வேண்டி துவா செய்தது, அந்த துவாவுடைய பிரதிபலன் தான் இந்த சொர்க்கத்தில் உனக்கு தரஜாவை உயர்த்திருக்கின்றேன்.
என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய மறுமையுடைய நல்வாழ்வுக்காக வேண்டி கடைசி பட்சமாக கடைசி வாய்ப்பாக அவருடைய உறவினர்கள், அவன் பெத்த பிள்ளைகள், அவன் கட்டிய மனைவி, அவங்களுக்காக வேண்டி கதறி அல்லாட்ட கேட்கிற துவா இருக்க, இது நாளை மறுமையுடைய நிலையை மாற்றும். நிரந்தரமான நரகத்துக்குரியராக இல்லாமல் இருந்திருந்தா, ஷிர்க் போன்ற, வட்டி போன்ற, கொலை போன்ற, தற்கொலை போன்ற காரியங்கள் இல்லாமல் இருந்திருந்தா, அவர் மற்ற பாவத்துக்காக வேண்டி நரகத்தில் போடப்பட்டிருந்தாலும் ஒரு கால் அவங்களுடைய குடும்பத்தார் கேட்கிற துவா இருக்குது, அப்படியே மாற்றி ஒரு சொர்க்கத்துக்கு அனுப்புங்க. இது இறந்தவருக்காக வேண்டி செய்கின்ற கடமை. ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க, துவா கேளு, பிரார்த்தனை செய். மூன்றாவது நபிகள் நான் சொல்றாங்க, இறந்து விட்டவர்களுக்காக வேண்டி செய்கின்ற கடமை இன்னொரு கடமை என்ன தெரியுமா? அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வது, சதக்கத்துல் ஜாரியா. வாப்பா இறந்துட்டாங்க, உம்மா இறந்துட்டாங்க, உங்க உம்மாவுக்காக வேண்டி வாப்பாவுக்கு என்ன பண்றீங்க? சதக்கத்துல் ஒரு பள்ளி வாசல் கட்டி கொடுக்குறீங்க, பள்ளி வாசலுக்கு இடத்தை வாங்கி கொடுக்குறீங்க. அநாதை இல்லம், சிறுவர் இல்லம் என்று நடத்தப்படுகின்ற அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தரக்கூடிய அந்த நடத்தப்படுகிற அந்த இல்லத்துக்காக வேண்டி பொருளாதார உதவி பண்றீங்க. இந்த நன்மை அந்த இறந்த மக்களுக்கு போகும். ஏதாவது அல்லாஹ்வுடைய கடமையை அவங்க மீது கடமையை ஆக்கப்பட்டு செய்யாமல் விட்டிருந்தா அது செய்யலாம். உங்களுடைய தாயார், உங்களுடைய தகப்பன் ஹஜ்ஜி செய்வதாக நேர்த்தி கடை நேர்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஹஜ்ஜி கடமையாக இருக்கு, பொருளாதார வசதி இருக்கு, இந்த வருஷம் நான் ஹஜ்ஜிக்கு போகணும்பா அப்படின்னு உங்களோட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த ஹஜ்ஜை நீங்கள் செய்யலாம். ரமலான் மாதத்தில் விடுபட்ட நோன்பு, 3 நாள் காய்ச்சல்ல, 4 நாள் காய்ச்சல்ல, நான் விட்டுட்டு நோன்பு விட்டுட்டேன், ரமலான் முடிஞ்சோன்னு வைக்கணும்னு சொல்லி அவங்க நியத்து வச்சிருக்கிறாங்க. அந்த நோன்பு உங்களுக்கு கடமை இருக்குது. ரமலான் கழிஞ்ச உடனே ஒரு வாரத்தில் 5 நாளில் அந்த நோன்பு வைப்பதுக்கு முந்தைய இறந்து போயிட்டாங்க, அந்த நோன்பு வைக்கலாம். 5 நேர தொழுகையை தவிர அது தொழுக முடியாது. ஏன்? அது நேரம் குறிப்பிடப்பட்டது. இப்படி மறுமையுடைய நல்வாழ்வுக்காக வேண்டி இறந்தவருக்கு செய்கின்ற கடமைகளை நபிகள் நாயகம் அழகா சொல்லி தர்றாங்க. நீங்க என்ன செய்றீங்க? இதையெல்லாம் விட்டுட்டு இறந்தவருக்காக வேண்டி ஃபாத்தியா ஓதுறீங்க. 1ஆம் பாத்தியா, 2ஆம் பாத்தியா, 3ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, 10ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா, வருஷ பாத்தியா. மக்களை சொல்லி குறை கிடையாதுங்க. இதில் ஓதுறாங்க நிறைய பேருக்கு விவரம் தெரியல. அவங்களுக்கு அஜரத்து ஓதுறாரு, சரியா இருக்கும். உலமா பெருமக்கள் மௌலானா மௌலவி அல் கிப்லா தாமத் பரக்காத்துக்கு பெரிய அடமொழி மட்டும் நிறைய இருக்கும். மௌலானா மௌலவி கிப்லா தாமத் பரக்காத்துக்கு பாஜில் பாக்கவி எல்லாம் இருக்கும். அப்படி நினைக்கிறாங்க அஜரத்து சொன்னா சரியா இருக்கும். அஜரத்திட்ட கேட்க இன்னும் என்ன எப்படி மலங்க வைக்கிறாங்கன்னா, அஜரத்திட்ட கையை நீட்டி நீ கேள்வி கேட்கறதே பாவம் என்று மலங்க வச்சிருக்காங்க. நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. அசரத்து எது சொன்னாலும் சரி, அசரத்து சரிங்க சரிங்க. அவர் சொன்னதுக்கு பதிலாக எதிராக ஏதாவது கேள்வியை கேட்டாலோ கருத்தை சொன்னாலோ அல்லாவுக்கு நம்ம பாவியா மாறிடுவோமோங்கிற பயம் மக்களுக்கு. அப்படி ஆக்கியிருக்காங்க. ஏங்க, அஜரத்துக்கெல்லாம் பெரிய அஜரத்து, உலமாக்களுக்கெல்லாம் பெரிய உலமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சகாபாக்கள் எத்தனை கேள்விகளை கேட்கிறாங்க. ஆயிரக்கணக்கான கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் ஏராளமான ஹதீஸாக புகாரிலும் முஸ்லிமும் இடம்பெற்றிருக்கின்றது. நான் ரசூலாச்சு, நான் அல்லாஹ்வுடைய தூதராச்சு, இறுதி தூதராச்சே, என்னட்ட போய் நீ கேள்வி கேட்கலாமா? என்னட்ட போய் நீ கருத்துக்கு மாற்றமா சொல்லலாமா? அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்கா சொல்லியிருக்கிறாங்களா? என்னைக்கா கேட்டிருக்காங்களா? மார்க்க சம்பந்தமா எந்த கேள்வியை கேட்டாலும், எந்த கருத்தை மாற்று கருத்தாக நபிகள் நாயகத்திடம் கேட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமையாக அதற்கு பதில் சொல்லியிருக்கின்றார்கள். உலமாக்கள் கேள்வி கேட்கிறது தப்பு, அஜரத்திட்ட எதிர்த்து நின்று பேசுறது தப்பு என்ற கருத்தை நீங்க விளைவிக்கலாமா? அதனுடைய விளைவு தான் அஜரத்து வந்து ஓதுறாரு, கரெக்டா இருக்கும். 3ஆம் பாத்தியா, 4ஆம் பாத்தியா, 5ஆம் பாத்தியா, 6ஆம் பாத்தியா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது எத்தனை சஹாபாக்கள் இறந்து போனார்கள்? யாருக்காவது ஒருத்தருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்தியா ஓதுனாங்களா? நபிகள் நாயகத்துடைய மகன் இப்ராஹிம் இறந்து போனாங்களே,
ஃபாத்தியா ஓதுனாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப பிரியமான மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்து போனாங்களே, அவங்களுக்காண்டி ஃபாத்தியா ஓதுனாங்களா? அப்போ இந்த மாதிரி ஓதுறாங்களே, இது மறுமையில் வெற்றி தருமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும்போது அவங்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இறந்து போனாங்களே, ஃபாத்தியா ஓதுனாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள தவிர அவங்களுடைய 3 மகளும் இறந்து போனாங்களே, நபிகள் நாயகம் இருக்கும் பொழுது யாருக்காவது ஒருத்தருக்கு மறுமையோட நல்வாழ்வு ஃபாத்தியா ஓதுனா, யாசீன் ஓதுனா மறுமையில் நன்மை கிடைக்கும் சொல்லி ஓதுனாங்களா? கிடையாதுங்க. சொல்றத முதல்ல காது கொடுத்து கேளுங்க. சொல்லக்கூடிய செய்தியை நீங்க முதல்ல காது கொடுத்து கேட்டு சொல்கின்ற செய்தியை அலசி ஆராய்ச்சி பாருங்கள். அதற்கு பிறகு எதிர்க்கவா எதிர்க்க வேண்டாமாங்கிற முடிவுக்கு நீங்க வாங்க. இறந்து போனவருடைய மறுமையினுடைய நல்வாழ்வுக்காக செய்யக்கூடிய மிக முக்கியமான காரியத்தை எல்லாம் மறைத்துவிட்டு எந்த காரியம் பயன் தராதோ, எந்த காரியம் நாளை மறுமையில் இறந்தவர்களுக்கு சல்லி காசுக்கு பெறாதோ, அதையெல்லாம் மார்க்கம் என்ற பெயரில், நன்மை என்ற பெயரில் உங்களிடத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர், நம்முடைய வழிகாட்டி, அவங்கள தானுங்க எல்லா விஷயத்துக்கும் நம்ம பின்பற்றணும். நீங்க பள்ளிவாசல் எடுங்க, சுன்னத்து வல் ஜமாத் என்ற பள்ளிவாசல் என்று பெயர் வச்சிருக்கிறீங்க. சுன்னத்து வல் ஜமாத் பள்ளிவாசல் என்ன? நபி வழியை பின்பற்றக்கூடிய பள்ளிவாசல். இந்த ஓட்டேரி ஜமாத்துக்கு அப்படி தான் பெயர் வச்சிருக்கிறீங்க, சுன்னத்து வல் ஜமாத். பள்ளிவாசல் கூட அப்படி இல்லை, இருக்காது. என்ன சொல்லுவீங்க? நாங்கள் சுன்னத்து வல் ஜமாத், இந்த முஹல்லா சுன்னத்து வல் ஜமாத் அப்படின்னு சொல்லுவீங்க. சுன்னத்து வல் ஜமாத்னா என்ன? நபி வழியை பின்பற்றக்கூடிய ஜமாத். எதை செஞ்சாலும் சரி நபிகள் நாயகம் செய்கிற மாதிரி செய்வேன், அதாங்க அதுக்கு அர்த்தம். ஆனால் நீங்கள் ஏன் உங்களுடைய பள்ளியை ஹனஃபி மதுஹபை சார்ந்த பள்ளி எழுதி போட்டிருக்கிறீங்க? இருக்குதா இல்லையா? ஒரு ஊரில், ஒரு சில ஊரில் இது ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள், 4 மதுஹபை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த பள்ளிக்கு வர வேண்டும். 4 மதுஹபை சார்ந்தவர்களாக இல்லை என்று சொன்னால் இந்த பள்ளிக்குள் வரக்கூடாது. என்ன சொல்றீங்க? நபிகள் நாயகத்தை பின்பற்றுவேன் என்று யாராவது சொன்னால் இந்த பள்ளி வாசலுக்குள்ள உங்களை நான் அனுமதிக்க மாட்டேன், ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற மாட்டேன், இமாமை பின்பற்றும் சொன்னா அனுமதிப்பேன் அப்படின்னு சொல்றீங்க நீங்க. இதை முதல்ல ஒரு முஸ்லீம் இப்படி சொல்லலாமா? நீங்க உயிருக்கு உயிரா மதிக்கிறவங்க ரசூலுல்லாஹ்வை, உயிரை விட நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு வைத்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்றீங்க. அப்படி சொல்றவங்க என்ன சொல்லணும்? நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இந்த பள்ளிக்கு வர வேண்டும், இந்த பள்ளி நபி வழியை பின்பற்றக்கூடிய பள்ளி வாசல் என்று எழுதி போட வேண்டும். நீங்க அப்படி எழுதி போட்டிருக்கீங்களா? உடனே சொல்லுவாங்க, இங்க பாருங்க ஒரே இமாமை திட்டுறாங்க, இமாம்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள். நாங்கள் யாரையும் திட்டல, அல்லாஹ் காப்பாற்றணும், யாரையும் திட்டவும் மாட்டோம், யாரையும் தப்பா விமர்சனம் பண்ண மாட்டோம். ஆனால் மார்க்கத்துக்கு எதிராக ஒரு கருத்து இருந்தால் அந்த கருத்தை சொல்வதற்கு பயப்பட மாட்டோம். அதை தெளிவா போட்டு உடைச்சி பேசுவோம். மதுஹப் இமாம்களை திட்டல, இமாம்கள் எல்லா இமாம்களும் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹம்பலி மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் எல்லாருமே எந்த இமாமுமே என்னை பின்பற்றுகள் என்று எந்த இமாமும் சொன்னதே கிடையாது. இப்போ தௌஹீத் ஜமாத்துங்க குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்கிறோம், நாங்கள் என்னைக்காவது தௌஹீத் ஜமாத்தார்களை பின்பற்றுன்னு சொல்லியிருக்கோமா? மாநில தலைவர் பிஜேவை பின்பற்ற சொல்லியிருக்கோமா? சொல்லுவாங்க இவங்க எல்லாம் பிஜேவை பின்பற்றக்கூடியவனு. எந்த மேடையிலும் பிஜே ஒரு கருத்தை சொன்னார் என்று என்னைக்கா சொல்லியிருக்கோமா? நாங்கள் சொல்ல முடியுமா? தப்பா மக்கள்கிட்ட இவங்க மதுஹப் பற்றி பேசுகிறாங்க, இவங்களே பிஜே மதுஹப்புமாங்க. எந்த மேடையிலும், எந்த பொதுக்கூட்டத்திலும், எந்த வெள்ளி மேடையிலும் இந்த கருத்தை பிஜே சொன்னார் என்று எந்த பேச்சாலும் சொன்னதே கிடையாது, சொல்ல மாட்டோம். மாநில தலைவர் பிஜே அவர்கள் இந்த மார்க்க சம்பந்தமாக ஒரு கருத்தை, ஒரு செய்தியை, ஒரு ஹதீஸை சொன்னாலும் அது ஹதீஸ்ல இருக்குதா இல்லையா என்று ஆராய்ந்து பார்த்து, சிந்தித்து பார்த்து எடுத்து நடக்கின்ற கூட்டம் இந்த கூட்டம்.
சும்மா கண்மூடித்தனமா கடிவாளப்பட்ட குதிரை போன்று நடக்கின்ற ஜமாத்து கிடையாது இது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னதுக்கு மட்டும்தான் நாங்கள் கட்டுப்படுவோம். அதற்கு மாற்றமாக யாரு சொன்னாலும் சரி அதற்கு எதிராகத்தான் நாங்கள் நிற்போம் என்று சொல்கின்ற ஜமாத்துங்க. அப்படித்தான் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்னைக்குமே நாங்கள் சொன்னாலும் சரி, தௌஹீத் ஜமாத்துடைய எல்லா நிர்வாகிகளும் எல்லா பேச்சாளர்களும் நாங்கள் சொன்னாலும் சரி, நீங்கள் இருக்குதான்னு பாருங்க, ஹதீஸில் பாருங்க, குர்ஆனில் பாருங்க, இருந்தா எடுத்துருக்குங்க, இல்லையா தூக்கி போட்டுருங்க. இதைத்தாங்க எல்லா இமாம்களும் சொன்னாங்க. எந்த இமாமுமே ஷாஃபி என்னை பின்பற்று, ஹனஃபி என்னை பின்பற்று, ஹம்பலி என்னை பின்பற்று, மாலிகி என்னை பின்பற்று என்று எந்த இமாமும் சொல்லவில்லை. அவர் சொன்னார்கள், நாங்கள் சொல்லக்கூடிய செய்தியில் நபிகள் நாயகம் சொன்னதுக்கு சரியாக இருந்தால் எடுத்து நடங்கள், இல்லை தூக்கி போடுங்கள். மதுஹப் பெயரால் எழுதப்பட்ட கித்தாபுக்கும் இமாமுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. துர்ருல் முக்தார், ஹிதாயா, இதெல்லாம் மதுஹப் கித்தாபு. துர்ருல் முக்தார், ஹிதாயா, ஃபத்ஹுல் முயீன். உலமா பெருமக்களுக்கு இந்த கித்தாப் பேரை சொன்னாலே டக்குன்னு விளங்கும். இது எல்லாம் எப்படி பிரிச்சிருப்பாங்க? இது ஷாஃபி கித்தாப், இது ஹம்பலி கித்தாப், இது மாலிக் கித்தாப். அந்த கித்தாபை எந்த இமாமாவது நேரடியாக உட்கார்ந்து எழுதினாங்கன்னா கிடையாது. இமாம்களுடைய பெயரை சொல்லி பின்வரக்கூடிய மக்கள், பின்வரக்கூடிய அறிஞர்கள் எழுதினார்கள். அந்த கித்தாபை பார்த்து வைங்களேன், வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்கள் எல்லாம் துர்ருல் முக்தார், ஃபத்ஹுல் முயீன், ஹிதாயா போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு சில செய்தியை மட்டும் உங்கள்கிட்ட குறிப்பிடுறேன் பாருங்க. ஹிதாயா நூலில் எழுதப்பட்டு நிறைய அசிங்கமான வார்த்தைகள், சொல்ல முடியாத வார்த்தைகளாக இருக்குது. பெண்கள் இருக்கிறாங்க, அதை சொல்லக்கூடாது, அதை சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது. மதரசாக்களை ஓதி தரும்போதே எங்களுக்கு ஒரு மாதிரி நினைச்சியும் அப்படி கூசும். அந்த மாதிரி அபத்தமான வார்த்தைகள் எல்லாம் மார்க்கம் என்ற பெயரில், மசாயில் என்ற பெயரில் மதுஹப் கிதாபில் இருக்கு. மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய இமாம் கூடிய பெயரை சொல்லி இருக்கு. அதான் மிகப்பெரிய வருத்தம். இவங்கெல்லாம் இமாம்களை மதிக்கிறாங்களாம், நம்ம இமாம்களை மதிக்கலையாம். இமாம்கள் எழுதல, இவர்கள் எழுதியது. எப்படிப்பட்ட அபத்தங்களாம்! ஒருத்தர் கணவரை விட்டு 4 வருஷம் போயிட்டார். ஹிதாயா நூல்ல இருக்குங்க. ஒருத்தர் கணவரை விட்டு 4 வருஷம் வெளியூர் போயிட்டார், ஊருக்கு வரவே இல்லை. 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மனைவி குழந்தை உண்டாகிறா. அப்படி 4 வருஷம் கழிச்சு குழந்தை உண்டானாலும் அவர் தான் இவருக்கு இந்த குழந்தைக்கு தகப்பேன் அப்படின்னு ஹிதாயால எழுதப்பட்டிருக்குதுங்க. 4 வருஷம் எங்கேயா போயிடுவாராம், 4 வருஷத்துக்கு அப்புறம் வருவாராம். அங்கே எங்கே இருந்தாலும் சரி, அவருடைய மனைவி பிரசவித்து விட்டால், குழந்தை உண்டாயிட்டா, யாருப்பா அப்ப தகப்பன்? வெளியூர் போயிட்டார்ல, அவரும் தகப்பனா, அவர் தான் தகப்பனாக முடியும் என்ற செய்தி ஹிதாயால இருக்குது. பைத்துல் மால்ல ஒருத்தர் திருடுறான். ஓட்டேரி பள்ளிவாசல் இருக்கு இல்லையா, ஜமாத்து பள்ளி, சுன்னத் வல் ஜமாத்து பள்ளி சொல்றீங்க இல்லையா, அந்த பள்ளிவாசல்ல அந்த முஹல்லாவை சேர்ந்த ஒருத்தர் பள்ளிவாசலுடைய சொத்தை திருடுகின்றார். இவருக்கு என்ன சட்டம் அப்படின்னு ஃபத்ஹுல் முயீன்ல இருக்குது. என்ன இருக்கு தெரியுமா? இவருக்கு சட்டம் என்னன்னா, இவர் திருடர் இல்லை, இவருக்கு திருட்டு குற்றம் கிடையாது. ஏன் கிடையாது தெரியுமா? அதில் காரணம் சொல்லப்படுது, பைத்துல் மால் சொத்துல இவரும் ஒரு பங்குதாரர் தானங்க. இவர் மாசம் 50 ரூபா ரசீது போட்டிருப்பார்ல, பள்ளிவாசலுக்கு நன்கொடை கொடுத்துருப்பார்ல, பள்ளிவாசலுக்கு நன்கொடை கொடுத்ததுனால, இவர் ரசீது போட்டதுனால, இவர் மொஹல்லா வாசினால இவர் ஒரு பங்குதாரமாக மாறுகின்றார். அந்த சொத்தில் இவருக்கு பங்கு உண்டு, அவர் சொத்தை அவர் எடுத்தார். அந்த அடிப்படையில் இவர் திருடரே இல்லை, திருட்டு குற்றம் ஆகாது. நிறைய ஒரு குழந்தை இருக்குது, கழுத்தில் செயின் போட்டிருக்கு. ஒருத்தன் என்ன பண்றான், குழந்தையுடைய கழுத்து செயினோடு குழந்தைய கடத்திட்டு போயிருந்தான். அவனை கைகளும் பிடிச்சிருந்தாங்க. இவன் திருடலையா. ஏன் திருடல? அவன் காரணம் சொல்லுவானா, நான் செயினை திருட குழந்தைய தூக்கல, குழந்தை அழுதுச்சு அதனால தூக்கிட்டு போனேன். தொழுகையில நிக்கிறீங்க, நீங்க தொழுகையில நிற்கும் பொழுது உங்களை பக்கத்தில் ஒரு பூனை அல்லது நாய் போகுது.
அதை போகும்போது பூனையும் நாய் போகும்போது நீங்கள் அந்த பூனையும் நாயையும் நீங்கள் சத்தமிட்டு மெதுவானிச்சலாம் சூ சூன்னு கூப்பிடலாமா, இல்லைன்னா சூ சூன்னு விரட்டலாம், தொழுக முடியாது. ஒட்டகம் போது குதிரை போது ஹை ஹை என்று விரட்ட தொழுகை இல்லைங்க. மதுகபு கித்தாபில் இருக்குதுங்க. தொழுகையில் நிற்கும் பொழுது பூனை போனால் பூனையை விரட்டலாம், நாயை விரட்டலாம், குதிரையை விரட்டலாம். இப்படி ஏராளமான அபத்தங்களை மதுகபு கித்தாபில் எழுதப்பட்டிருக்குது. இது மார்க்கமா? ஒருத்த வெட்ட வெளிச்சமா திருடுகின்றான், அவன் சொல்லக்கூடிய ஒரு சில காரணங்களை வைத்து அவனை திருடன் என்று சொல்ல முடியாது என்று எழுதப்பட்டிருக்குது. இதை உங்களுடைய ஜமாத்தாரில் உங்க மஹல்லாவாசிகள் யாராவது செய்துவிட்டு இந்த காரணத்தை சொன்னால் நீங்கள் ஒத்துக்கிடுவீங்களா? இதைத்தானே எழுதியிருக்கிறீங்க. ஹனஃபி மதுகபை சார்ந்தவர்கள் மட்டும்தான், ஷாஃபி மதுகபை சார்ந்தவர்கள் மட்டும்தான், ஹம்பலி மதுகபை சார்ந்தவர்கள் மட்டும்தான், மாலிக்கி மதுகபை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். இதில் வேற மதுகபை சார்ந்தவராக இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் வெற்றி பெறவே முடியாதான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எந்த மதுகபு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன மதுகபு? நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன மதுகபு? ஏன் இன்னொரு விஷயம் சொல்லுகின்ற கேளுங்கள். நீங்களும் நாங்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவாங்க இல்லையா? இறுதி நாட்கள்ல உலகத்துடைய அழிவு நாளை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லும்போது என்ன சொல்றாங்க? பெரும் பெரும் அடையாளங்கள் உருவாகும், உலகத்தில் புகை மூட்டம் உருவாகும், அதிசய பிராணி வரும், கிழக்கே உதிக்கின்ற சூரியன் மேற்கே உதிக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது தஜ்ஜாலுடைய வருகை பற்றி சொல்றாங்கல்ல. தஜ்ஜால் வந்து தன்னை இறைவன் என்று சொல்லுவான். அவனுக்கு அல்லாஹ் ஒரு சில அற்புதங்களை கொடுப்பான், அற்புதங்களை செஞ்சு காமிப்பான். மழையை பார்த்து வானத்தை பார்த்து மழை பொழியுமான், மழை பொழியும். பூமியை பார்த்து புட்பூண்டுகள் முளைக்கட்டும் என்று சொல்வான், புட்பூண்டுகள் முளைக்கும். இப்படி நிறைய அற்புதங்களை தான் இறைவன் என்று சொல்லி அவன் மக்களுக்கு மத்தியில் ஏமாத்துவான். நபிகள் நான் சொல்றாங்க, தஜ்ஜாலுக்கு ஒரு கண் குருடு, அல்லாஹுக்கு ஒரு கண் ஊனம் கிடையாது. தஜ்ஜாலை அழிப்பதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து கீழே இறங்குவார்கள். நபிகள் நான் சொல்றாங்க, இறங்குற செய்தியை சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானத்திலிருந்து எப்படி இறங்குவாங்கன்னா, மலக்குமாருடைய ரெக்கைகளில் கையை வைத்துக் கொண்டு அப்படியே இறங்குவாங்களாம். மலக்குமாருடைய ரெக்கை இருக்குல்லங்க, அந்த ரெக்கையில கையை வைத்து அப்படியே மேலே இருந்து கீழே அப்படி கீழே இறங்குவாங்க. கொஞ்சம் அப்படியே அந்த காட்சிகளை வந்து கண்ணுக்கு முன்னால் கொண்டு போங்க, இறங்கும் போது எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் உலகத்துடைய அழிவு நாளில் ஏற்படக்கூடிய அடையாளங்களாக நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள். அவர்கள் தான் தஜ்ஜாலை வந்து அழிப்பார்கள். தன்னை இறைவன் என்று சொன்னவன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்தவுடன் தண்ணீரில் கரைக்கப்பட்ட உப்பை போன்று கரைவான் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். அவங்க வருவாங்கல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்க என்ன மதுகபு சொல்லு? ஷாஃபியா, ஹனஃபியா, ஹம்பலியா, மாலிகா, என்ன மதுகபுப்பா? மதுகபு இல்லைன்னா வெற்றி பெற முடியாது, வழிகடன் சொல்றீங்களப்பா. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள எந்த மதுகபை பின்பற்றுவார்கள்? நீ எந்த மதுகபில் சேப்ப சொல்லு. நபிகள் நான் சொல்றாங்களே, அவர் இறை தூதராக இருந்தாலும் அவர் இறங்கும் பொழுது இறை தூதராக இறங்க மாட்டார், என் உம்மத்தாகத்தான் இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் தான் இறுதி தூதர். ஒரு நபி ஒரு சமுதாயத்துக்கு நபியாக இருந்துவிட்டு இன்னொரு நபிக்கு உம்மத்தாக மாறுகின்றது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மட்டும்தான். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழியில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்களை அழைப்பார்கள், மக்களை பின்பற்ற சொல்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது மதுகபுடைய வழியை நீங்க பள்ளிவாசல் எழுதி போட்டிருக்கீங்களா? அப்ப நம்ம என்ன சொல்றோம்? எங்க இது மார்க்கம் இல்லைங்க, மதுகபுக்கு இஸ்லாம் சம்பந்தம் இல்லைங்க. நீங்க இறந்த பிறகு கபருக்குள்ளே வைக்கப்பட்டவுடன் ஷாஃபி இமாமை முன்னிறுத்தி, ஹனஃபி இமாமை முன்னிறுத்தி, ஹம்பலி இமாமை முன்னிறுத்தி, மாலிக் இமாமை முன்னிறுத்தி இது யார் என்று கேட்கப்படாது.
முஹம்மது நபியை முன்னிறுத்தித்தான் இது யார் என்று கேட்கப்படும். அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் யார் கட்டுப்பட்டாரோ அவர் மகத்தான வெற்றி பெற்றார். யார் உலகத்தில் வாழும் பொழுது நபிகள் நாயகத்தை சரியாக பின்பற்றுகின்றாரோ அவருக்கு மட்டும்தான் அந்த மன்னரையில் முஹம்மது நபியை யார் என்று கேட்ட பிறகு அஷ்ஹது அன்னஹு அப்துல்லா வ ரசூலுஹு, இவர் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடிமை என்று நான் சாட்சி சொல்கின்றேன் என்ற வார்த்தை வருமா? இப்படிப்பட்ட வார்த்தைகள் யாருக்கு வருகின்றதோ அவருக்குத்தான் மன்னரையில் பிரகாசமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. யாரு இறை தூதரை பின்பற்றாம அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க ஆய்வு செய்யாம சிந்தித்து பார்க்காம மார்க்கத்தை சரி பார்க்காம யார் சொல்றது சரி யார் சொல்றது தப்பு என்று சிந்திக்காமல் ஒரு பக்கமே சாய்ந்து இறை தூதருக்கு யார் மாறு செய்கின்றார்களோ லா அதிரி எனக்கு தெரியாது என்று சொல்வார்கள். மலக்குமார்கள் சம்முட்டியால் அடிப்பார்கள். மன்னரை இருட்டறையாக மாறும், கடுமையான வேதனைக்குரிய வாழ்க்கையாக மன்னரை மாறும் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ மார்க்கத்தில் ஏன் எதிர்க்கிறீங்கன்னு எதிர்க்கக்கூடிய மக்களை பார்த்து கேட்கிறோம். நாங்கள் இஸ்லாத்துக்கு மாறாக என்ன சொல்றோம்? ஏதாவது இஸ்லாத்துக்கு மாறாக தப்பா சொன்னா எங்கிட்ட நீங்க சொல்லுங்க. உண்மையில் நாங்கள் தப்பாக சொன்னால் உடனே மாற்றிக்கொள்றோம். கேள்வி நீங்க அங்கே கேளுங்க. மார்க்கத்தின் பெயரால் ஏராளமான கட்டுக்கதையை சொல்றாங்களே. யௌமுல் ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகை ஒழுங்கா நடத்துறாங்களா? உங்களுக்கு ஜும்மாவுடைய தொழுகை ஒழுங்கா நடத்தப்படுதாங்க. வக்கான நிதாவு யௌமுல் ஜும்மாத்தி அவ்வளவு நபிகள் நான் சொல்கின்றார்கள். புகாரில் இடம் பெறுகின்றது. அலா அஹிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்திலும் உமர் ரலியல்லாஹு காலத்திலும் ஜும்மாவுடைய நாளில் இமாம் மெம்பர் படியில் ஏறிய பிறகு சொல்லப்பட்ட பாங்கு மட்டும்தான் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நீங்க ரெண்டு பாங்கு சொல்றீங்க, கேள்வி கேளுங்க. ஓட்டேரி ஜமாத்தார்கள் முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள் நீங்க பள்ளிவாசல ஏறி அந்த பெரியவங்கிட்ட அந்த உலமா பெருமக்கிட்ட கேளுங்க, ஏங்க ஜும்மாவுக்கு ரெண்டு பாங்கு சொல்றீங்க? ரசூல்லா சொன்னாங்களா? ரசூல்லாவுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மெம்பர் படியில் ஏறும்போது சொல்லப்பட்ட ஒரு பாங்கும் அதுக்கு முந்தி ஒரு பாங்கு இருந்துச்சா? கிடையாது. வக்கான நிதாவு யௌமுல் ஜும்மாத்தி அவ்வளவு இதா ஜலசல் இமாமு அலல் மின்பரி, மிம்பர் படியில் ஏறிய பிறகு சொல்லப்பட்ட பாங்கு மட்டும்தான். இதுதான் நபி வழி. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் சொல்லப்பட்டுச்சுமாங்க. கிடையவே கிடையாது. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் பாங்கு சொல்லப்படல, எக்ஸ்ட்ரா ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டுச்சு. மக்கள் கூட்டம் அதிகமான பிறகு மக்களுக்கு தொழுகையுடைய நேரம் தெரியல, இமாமுடைய உரையினுடைய அந்த தன்மை புரியாம மக்கள் கடைவீதியில் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டதுனால வாங்க எல்லாரும் வாங்க, நேரமாயிட்டு தொழுகைக்கு வாங்க என்று ஒரு அறிவிப்பு செய்யப்பட்ட ஒழிய பாங்கு சொல்லப்படலை. நீங்க வேணா அறிவிப்பு செய்யுங்களேன். அப்போ நேரம் தெரியாது, டைம் தெரியுது. உண்மையில உஸ்மான் ரலியல்லாஹு கால் சொல்லப்பட்டிருந்தால் அது நமக்கு மார்க்கம் ஆகுமா? இப்படி ஏராளமான செய்திங்க. பெண்களை பள்ளிவாசல் பக்கமே வரக்கூடாது என்று தடுத்து வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இந்த தௌஹீத் ஜமாத், இந்த ஏகத்துவம் என்றைக்கு தமிழகத்தில் கால் ஊன்றியதோ அன்றில் இருந்து நபி வழியில் பெண்கள் அழைக்கப்பட்டார்கள். வணக்க வழிபாடுகளில் ஆண்களுக்கு எப்படி உரிமை உண்டோ அது போன்று பெண்களுக்கு உரிமை உண்டு என்று சொல்லப்பட்டுச்சு. நடத்தப்படுகின்ற நிறைய நிகழ்ச்சிகள்ல பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், பெருநாள் தொழுகையா இருக்கட்டும், ஜும்மா உரையா இருக்கட்டும், அதிகமாக ஆண்களை விட பெண்கள் அதிகமாக கலந்து கொள்கின்றார்கள். நீங்க என்ன சொல்றீங்க? பெண்கள் வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு? பெண்கள் வந்தால் நீங்கள் தடுக்காதீர்கள் என்று நபிகள் நான் சொன்னார்கள். வர அவங்க இஷ்டம், அவங்க விரும்பினா வரட்டும், விரும்பினா விட்டுருங்க. ஆனா வருகின்ற பெண்களை தடுக்கின்ற உரிமை கட்டிய கணவனுக்கு கூட கிடையாது, நபிகள் நான் சொல்லுகிறார்கள். இது எல்லாத்தையும் விட
5 நேர தொழுகைக்கும் ஜும்மாக்கு தான், விரும்பினால் வரட்டும், வருகின்ற பெண்கள் தடுக்காதீங்க. ஆனால் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க, பெருநாள் தொழுகை இருக்குதே, முஸ்லீம் இடம் இருக்கின்றது 1614 உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்கள். இரு பெருநாள் தொழுகையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை அனைத்து பெண்களையும், திரை மறைவில் இருக்கின்ற பெண்கள், கன்னி பெண்கள், மாதவிடாய் பெண்கள் உட்பட கண்டிப்பாக தொழுகும் திடலுக்கு கண்டிப்பாக வர வேண்டும். மாதவிடாய் பெண்கள் மட்டும் தொழுகையில் கலந்து கொள்ளாமல் மற்ற வணக்க வழிபாடுகளை கலந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக வர வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இந்த ஜமாத் வந்த பிறகு, ஏகத்து வந்த பிறகு, தௌஹீத் தமிழகத்தில் கால் ஊன்றிய பிறகு இன்னைக்கு பெருநாள் தொழுகின்ற திடல்கள் எல்லாம் தமிழகம் எல்லா பக்கமும் பெண்களுடைய கூட்டம் அலைய போதுகின்றது. அல்லாஹ் அக்பர், அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, ஜமாத்தார்களே, எல்லா விஷயத்தையும் இது எல்லாம் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் சொல்லுகின்ற கருத்தை, செய்தியை மறுமையுடைய வெற்றிக்காக வேண்டி உங்களிடத்தில் ஒளிவு மறைவு இல்லாமல் ஜமாத் சொல்லுகின்றது. இது எல்லாம் மார்க்கத்தில் இருக்காத நீங்க பாருங்க, இருக்குதா பாருங்க. நாங்க இல்லாத சொல்றோம், தப்பா சொல்றோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நீங்க எதுக்குற நியாயம். ஆனா உண்மையிலே நாங்க கரெக்டா சொல்றோம். ஓட்டேரி சுன்னத் ஜமாத்தார்கள் தான் மார்க்கத்துக்கு எதிராக சொல்கின்றார்கள், தப்பாக சொல்கின்றார்கள் என்று நீங்கள் ஆய்வு செய்து அவர்களுடைய பொய்யான அந்த வெட்ட வெளிச்சமான கருத்து உங்களுக்கு வெளிப்பட்டால் நீங்கள் அவங்களை எதிர்க்க வேண்டும். அவங்கள தான் நீங்க எதிர்க்கணும். நாளை மறுமையில் மறுமையை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இறை தூதர்களை பின்பற்றாமல் இமாம்களை பின்பற்றினோம், முன்னோர்களை பின்பற்றினோம், அவர் சொன்னதை கேட்டோம், இவர் சொன்னதை கேட்டோம் என்று தானோடித்தனமாக மனோயிச்சின் பிறகுமாக யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவருடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். அலா எதைகி யக்கூலு யா லைத்தனி இத்தகதத்து மஅர் ரசூலி சபீலா. ஒரு சிலர்கள் கைகளை கடிப்பார்கள் மறுமையில். கையை நடுக்கத்தில் தூதரை பின்பற்றலையே, நமக்கு நஷ்டம் ஏற்பட போதே, நமக்கு கை செய்த ஏற்பட போதே, நரகத்தில் எல்லாம் போட போறானே அப்படிங்கிற பதட்டத்தில் தூதரை பின்பற்றாதவர்கள், நபி வழி நடக்காதவர்கள், இஸ்லாத்தை சரியாக பின்பற்றாதவர்கள் தன் கைகளை கடிப்பார்களாம். யா லைத்தனி நம் அத்தகது மா ரசூலா, இந்த தூதரோடு நான் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதா? லக்கது அலல்லனி அனி திக்ரி பாத இது ஜானி, நேரு வழி எது என்று தெரிந்த பிறகு இந்த பாவிகள் என்னை வழிகெடுத்து விட்டார்கள் என்று நபி வழியை புறக்கணித்தவர்கள், நபி வழி நடக்காதவர்கள் கைகளை கடித்துக் கொண்டு நாளை மறுமையில் புலம்புவார்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையில் சொல்கின்றான். அப்படிப்பட்ட நிலையில் நம்மில் யாருக்கும் வரக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் இந்த ஜமாத் இந்த கொள்கையை, இந்த இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் சொல்கின்றது. ஆக கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மார்க்கத்தை சரியான வழியில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் எடுத்து நடக்கின்ற மக்களாக, இதை சரி பார்த்து சிந்தித்து செயல்படுகின்ற மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்